சொந்தக்காரர் அப்படிங்கிறதுக்கு என்ன வரையறை அப்படின்னு தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முறையை அறிமுகம் செய்த இந்தியாவுடைய முதல் மாநிலம் எதுன்னு கேட்குறாங்கன்னா ராஜஸ்தான்ல ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு பின்னாடி ஆந்திராவுக்கும் அது ஃபாலோ ஆச்சு அப்படின்னு சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊராட்சி செயலருக்கான நேர்காணலுக்கு செல்பவர்களுக்கான வினாக்கள், மாதிரி வினாக்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இதுக்கு முன்பு ஒரு காணொலியிலையும் ஒரு 10 வினாக்கள் கொடுத்துருப்போம். அந்த 10 வினாக்களுக்குள்ள சில விரிவாக்கங்களையும் சொல்லியிருப்போம். அதே போல இங்க நீங்க சில வினாக்கள் பார்க்க போறீங்க. இந்த வினாக்களுக்கு சில வினாக்களுக்கான விரிவாக்கத்தோட சொல்லிடுறேன். இது உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த ஊராட்சி செயலர் காலி பண்ணிடத்திற்கு நீங்க இன்டர்வியூல பேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம், பார்த்துக்குங்க. ஸோ முதல் கொஸ்டின் பாருங்க. மாவட்ட ஊராட்சி செயலாளரின் அதிகாரம் மற்றும் கடமை பற்றி கூறக்கூடிய தமிழ்நாடு ஊராட்சி சட்டப்பிரிவு அப்படின்னு அர்த்தங்க. இந்த தா.உ அப்படின்னா தமிழ்நாடு ஊராட்சி சட்டப்பிரிவு அப்படின்னு அர்த்தம். இது எந்த பிரிவுல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதுதான் அந்த கேள்வி. இதுல பிரிவு 88ன்றது ஆன்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா, பஞ்சாயத்து தலைவராக ஒருவர் ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு குறைந்தபட்சம் என்னப்பா வயசு இருக்கணும்லாம் கேட்குறாங்கன்னு வைங்களேன். அவருக்கான குறைந்தபட்ச வயது 21 அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அடுத்தது பஞ்சாயத்து தலைவருக்கான பதவி காலம் அப்படின்னா அவர் என்னைக்கு பதவி ஏற்கிறாரோ அன்னையிலிருந்து 5 ஆண்டுகள் அவர் பதவி காலத்துல இருக்க முடியும். அதுக்கு இடையில அவரா விருப்பப்பட்டு வெளியில போறாருங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், புரியுதுங்களா? அதுதான் அவருடைய பதவி காலம். அடுத்தது தற்செயலாக ஏற்படும் காலியிடம் அப்படின்றது ஒரு தமிழ்நாடு ஊராட்சி சட்ட புத்தகத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்கும், தற்செயலாக ஏற்படும் காலியிடம் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏதேனும் எதிர்பாராத சம்பவங்களால ஏற்படக்கூடிய ஒரு உறுப்பினர் காலியிடத்துக்கு தாங்க அப்படி பேரு அப்படின்னு சொல்றோம்னு வைங்களேன். எங்களுக்கு புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா, இப்போ வழக்கமான காலியிடம்னு ஒரு உறுப்பினர் பணியிடம் இருக்கு, தற்செயலாக ஏற்படும் காலியிடம்னு இருக்கு. வழக்கமான பணியிடம், வழக்கமான காலியிடம் அப்படின்னா என்னன்னு வைங்களேன். இப்போ ஒரு உறுப்பினர் அரசு பணியில இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவருடைய வயது 55ன்னு வைங்களேன். அவர் இன்னும் 5 ஆண்டுகள், அதாவது 60 வயது வரை தமிழக அரசினுடைய பணிகள்ல இருக்கலாம். ஒருத்தர் வயது அதிக வரம்பு 60. அப்போ 55வது வருஷத்துல இப்ப இருக்கிறார், வயசு 55. அப்ப இன்னும் எத்தனை வருஷம் அவர் அந்த பதவியில இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம் இருப்பார். அப்ப நமக்கு தெரிஞ்சிடும் இன்னும் 5 வருஷம் கழிச்சு டெஃபினட்டா அந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் வருது அப்படின்னு. இது வழக்கமான காலியிடம். தற்செயலான காலியிடம் அப்படின்னா, இப்ப அரசு பணியில இருக்கக்கூடிய அல்லது ஒரு இப்ப ஊராட்சி செயலர் பணியில நீங்களே இருக்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்க பணி அழுத்தம் காரணமாக நான் என்னுடைய ஜாபை ரிசைன் பண்றேன் அப்படின்னு நாம ஏதோ ஒன்று காரணத்தை முன் வச்சு ரிசைன் பண்றது, அல்லது நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கை ஆயிடுறது, அல்லது எதிர்பாராத விபத்துகளால ஏற்படக்கூடிய உயிரிழப்பால அந்த எல்லாம் காலியாகிறது, இந்த மாதிரி இருக்கிறது வெறும் தற்செயலாக ஏற்படும் காலியிடம். அப்ப இந்த மாதிரி தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க இந்த தற்செயல் காலி பணியிடம் அப்படின்னா இப்படி புரிய வைக்கணும். அடுத்தது சொந்தக்காரர் அப்படிங்கிறதுக்கு என்ன வரையறை அப்படின்னு தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். நம்ம பெரும்பாலுமே சொந்தக்காரர் அப்படின்னாலே என்னங்க, சொந்தக்காரங்கன்னா வீட்டுக்கு வரவங்க நம்ம ரிலேட்டிவா இருப்பாங்க, ஏதேனும் அப்பா வழியிலையோ அம்மா வழியிலையோ அவங்க தான் சொந்தக்காரங்கன்னு சொல்லிடலாம். ஆனா அவங்க அதுக்கான ஒரு வரையறை கேட்குறாங்கன்னு வைங்களேன். அப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் விரிவாக்க சொல்றேன். தனது சொத்தின் உரிமை, ஆதாயம், விலங்கின் மீதான உரிமை, மற்ற அனுபவ உரிமைகளை கொண்ட இரத்த உறவு அப்படிங்கிற இன்னொரு நபர் தான் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றோம். இதை கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லப்பா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இதை ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டை சொல்லி புரிய வச்சிடறேன். அதாவது நாம ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்கிறோம். அந்த வீட்டில் நமக்குன்னு ஆடு மாடெல்லாம் இருக்குது, வாகனங்கள் எல்லாம் இருக்குது. நாம ஒரு 2 ஆண்டுகள் நம்ம கொஞ்சம் நம்மளுக்குன்னு குழந்தை குட்டிங்க இருக்கிறாங்க, அவங்களாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதனால வெளிநாட்டில் அவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா அம்மாவான நம்மளை வெளிநாட்டுக்கு கூப்பிடுறாங்க. இங்கே ஒரு வருஷம் 2 வருஷம் இங்கே கூட தங்கிருங்கன்ட்டு. நாம அப்போ போகிறோம். போகும்போது போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி நம்ம வீட்டுக்கு 2 வகையான நபர்கள் வராங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கெஸ்ட், அதாவது விருந்தாளிகள் அப்படிங்கிறவங்க வராங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க வராங்க. அது அப்பாவுடைய
ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லை அம்மாவோட ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ வராங்க. அப்படி வரவங்க இப்போ கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரிலேஷன் வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் வெளிநாடு போக போகிறோம். வெளிநாடு போயிட்டு 2 வருஷங்களுக்கு தான் ரிட்டர்ன் வர போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் ஆடு மாடெல்லாம் இருக்குன்னு வைங்க. அப்புறம் காரு, பைக் இந்த மாதிரியும் இருக்குது, வாகனங்களும் இருக்குது. அப்புறம் நம்மளோட வீட்டில் நாம் ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்குறோம். அப்போ வாடகை பணம் வசூலாகணும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த விருந்தாளிகளாக வந்தவங்களை வச்சு இது மாதிரி நான் 2 வருஷம் வெளிநாட்டு போகிறேன், எப்போ வருவேன்னு தெரியல, ஸோ அதனால் ஒரு 2 வருஷம் வீட்டை பார்த்துக்கிங்களா, வீட்டுக்குள்ளே நகநட்டுலாம் இருக்குது, இப்போ வாகனங்கள்லாம் இருக்குது, கால்நடைகள்லாம் இருக்குது, பார்த்துக்கிங்களான்னா அவரை நம்பி விடுவோமா? விட மாட்டோம். ஆனால் அதுவே அந்த அப்பா வழியிலையோ அம்மா வழியிலையோ இல்லை தன்னோட வழியிலையோ சொந்தமாக இருப்பாங்க, சித்தப்பாவுடைய பையன், பெரியப்பாவோட பசங்க, மாமாவுடைய பசங்க அப்படின்லாம் யாராவது இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம இது மாதிரிங்க நான் 2 வருஷம் வெளிநாடு போகிறேன், நம்ம வீட்டுக்கு வந்து இந்த 2 வீடுகள் வாடகைக்கு விட்டுருக்குறோம், மந்த்லி ஆனால் வாடகை கலெக்ட் பண்ணிடுங்க, இந்த மாதிரி இந்த பைக்கு கார்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க, பராமரிச்சுக்கிங்க, வீட்டில் வந்து குடியிருந்துக்குங்க, வீட்டில் இருக்கிற கால்நடைகளை டெய்லி பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போவோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறோம்னா, இது 2ல் வந்து 2வதாக சொல்கிற சொந்தக்காரங்கன்றவங்கள்ட்ட தான் ஒப்படைப்போம். அதுதாங்க இதுக்கான விரிவாக்கம். என்னன்னா, தன்னுடைய சொத்து அதில் உரிமை இருக்கணும் அவங்களுக்கு. அது எப்படி உரிமை வரும்? இரத்த உறவு மூலமாக உரிமை வரும். ஆதாயம், அதாவது நமக்கு வருமானம், அதாவது அந்த வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறோம், அது மூலமாக மாதம் மாதம் ஒரு ஆதாயம் கிடைக்கிது, அதை அனுபவிக்கிற உரிமை. விலங்கின் மீதான உரிமைனா, நம்மக்கிட்ட ஆடு மாடு இருக்கிறத வந்து விருந்தாளிகளை நம்பி எங்கள் ஆடு மாடை மேய்ச்சி கொண்டாந்து கட்டுங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ சொந்தக்காரங்களை நம்பி சொல்லலாம். அது மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்கிற உரிமை கொண்ட இரத்த உறவை தான் சொந்தக்காரங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு விரிவாக்கம் கொடுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்பு, அதாவது உள்ளாட்சி அமைப்புக்காக அமைக்கப்பட்ட முதல் குழு எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, பல்வந்த் ராய் மேத்தா குழு 1956 அமைக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முறையை அறிமுகம் செய்த இந்தியாவுடைய முதல் மாநிலம் எதுன்னு கேட்குறாங்கன்னா, ராஜஸ்தானில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு பின்னாடி ஆந்திராவுக்கும் அது ஃபாலோ ஆச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ்யத்தினுடைய மகா சாசனம் அப்படின்னு எந்த ஒரு அறிக்கையை சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, பல்வந்த் ராய் மேத்தா குழு 56 அமைக்கப்பட்டு 57 அறிக்கை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அதை தான் பஞ்சாயத்து ராஜ்யத்தின் மகாசாசனம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்தது, எந்த சட்ட திருத்தம் நகர்பாலிகா சட்டம் அமைய காரணமாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் அது வந்து நகர்பாலிகா சட்டம் அமைய காரணமாக இருந்ததுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா, இதுக்கு முன்பு 33% கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அதை 50% மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.